அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருப்போம் பிரியமானவர்களே. நம்ம அப்பா நம்மை உற்று நோக்கி பார்க்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறார். அதனால சந்தோஷமா இருப்போம். எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எவ்வளோ ஒரு அழகான வசனம் பாருங்கள். நம்ம பார்த்து சொல்றாரு, நீ என் தாசன், எனக்கு பிரியமானவன். தாசன் அப்படின்னா பிரியமானவன், என் அன்புக்குரியவன், என்னால மறக்கப்படுவது இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா தேவன் உங்களை மறந்துட்டாரு, உங்களுடைய காரியங்கள் தாமதமாவதனால் அப்படி நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, குழப்பமான சூழ்நிலைகளை கடந்து போகிறதுனால அப்படி நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எனக்கு அருமையான ஒன்றை நான் எப்படி மறப்பேன்? பிரியமானவர்களே, காரியங்கள் தாமதமாகும் பொழுது நம்ம நினைச்சிடறோம், அப்பா நம்மை மறந்து விட்டார். ஆதியாகமத்தில் யோசேப்பு என்கிற பக்தன் சிறையில் இருந்தாராம். சொப்பனங்களை வியர்த்தி பண்ணி வியாக்கியானம் செய்து கொடுக்கிறதுல ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன் அவர். விசேஷித்த அபிஷேகம் பெற்றவர். அவரோடு கூட பார்வோன் ராஜாவுடைய பான பாத்திரக்காரன் ஜெயில இருக்கிறார், சிறையில் இருக்கிறார். அவர் ஒரு சொப்பனம் கண்டாராம். யாரு? பான பாத்திரக்காரர். நல்ல திராட்சை பழங்களை பாத்திரத்திலே ரசமாக்கி அதை பார்வோனுடைய கையிலே நான் கொடுக்கிறேன், அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி யோசேப்பினிடத்திலே அவன் விசாரிக்கிறான். யோசேப்பு அதற்கு சரியான விளக்கம் கொடுத்தார். 3 நாட்களிலே மறுபடியும் பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை கனப்படுத்துவான், நீ மறுபடியும் அவனுடைய பானபாத்திரக்காரனாய் மாறுவாய். பிரியமானவர்களே, யோசேப்பு சொன்னது அப்படியே நடந்துருச்சு. ஆனா பானபாத்திரக்காரனோ யோசேப்புக்கு சகாயம் செய்ய மறந்து விட்டான். யோசேப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நான் எவ்வளவு அவனுக்கு உதவி செய்திருக்கிறேன், அவனுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்து அது அப்படியே நிறைவேறும்படி தேவன் அனுகிரகம் செய்தாரே, இந்த பானபாத்திரக்காரன் என்னை மறந்து விட்டானே, பார்வோனிடத்துல எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்படி நான் என்கிட்ட வேண்டுதல் செய்தேனே, அவன் மறந்து விட்டானே. பிரியமானவர்களே, அவன் மறந்து இருக்கலாம், தேவன் மறக்கவில்லை. பான பாத்திரக்காரனை ஞாபகப்படுத்தினார், யோசேப்பை குறித்து ஞாபகப்படுத்தினார். எப்போ? பார்வோன் ஒரு சொப்பனம் கண்ட பொழுது பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பினுடைய நினைவு வந்து விட்டது. பிரியமானவர்களே, பார்த்தீங்களா, தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை தாமதமாகலாம், ஆனா என்ன நடந்துச்சு? பானபாத்திரக்காரன் ரெக்கமெண்ட் பண்றான், யோசேப்பை குறித்து பார்வோனிடத்திலே பேசுகிறான். பார்வோன் யோசேப்பை வரவழைத்து அவனை எகிப்தின் பிரைம் மினிஸ்டரா மாற்றிவிட்டார். பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். நம்மளை மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல. சில காரியங்களின் நிமித்தம் ஒருவேளை அந்த காரியத்தை உடனே செய்தா எதிர்காலத்துல நாம் சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும், அதனால தாமதிக்கலாம். அல்லது சில மனிதர்களை உள்ளே கொண்டு வர வேண்டியது இருக்கும், கொண்டு வர வேண்டியவங்களை உள்ள கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கையில வெளியே கொண்டு போக வேண்டியவங்களை வெளியே கொண்டு போவார். கிரியை செய்கிற தேவன் நம்முடைய நன்மைக்காக அவர் கிரியை செய்து
நம்முடைய தலையை உயர்த்துவார். நீ என் தாசன், என் அன்புக்குரியவன், நான் உன்னை மறக்க மாட்டேன்னு இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, எங்க மத்தியில இறங்கி வந்ததற்காய் நன்றி அப்பா. உம்முடைய ஜனங்களை பார்த்து இன்னைக்கு நீர் அன்போடு சொல்லி இருக்கிறேன், நீ என் தாசன், நான் உன்னை மறப்பதில்லை. தெய்வமே, அப்படியே எங்களை நினைவு கூர்ந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்துவிடும் ஐயா, இன்றே செய்துவிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.